சிவகங்கையில் பட்டப்பகலில் திமுக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. தோட்டத்திற்குள் புகுந்து கொலைபாதக செயலில் ஈடுபட்ட 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். நடந்தது என்ன? சிவகங்கையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட திமுக நிர்வாகி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 முறை புகார் அளித்தும் போலீசார் அலட்சியம் காட்டியதால் ஓர் உயிர் பறிபோயுள்ளதாக சாடி உள்ளனர். நடந்தது என்ன? சிவகங்கையை அடுத்துள்ள சாமியார்பட்டியைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார். இவர் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளராக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவரது வீட்டுக்கு அருகில் உள்ள விவசாய தோட்டத்தில் 3 பேருடன் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அவர்களை சுற்றி வளைத்துள்ளது. இதில் பிரவீன்குமாருடன் இருந்த இருவரும் தப்பி ஓடிய நிலையில் அவர் மட்டும் தனியாக மாட்டிக்கொண்டதாக கூறப்படுகிறது. பிரவீன்குமார் சுதாரிப்பதற்குள் அந்த கும்பல் கண்மூடித்தனமாக அவரை சுத்து போட்டு வெட்டி உள்ளது. இதில் அவர் நிலை குலைந்து சரிந்து விழுந்ததும் கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். படுகாயத்துடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பிரவீன்குமார் உயிருக்கு போராடி உள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அவரை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஊருக்குள் கஞ்சா விற்பனையை தடுக்க முயற்சித்த பிரவீன்குமார் அதில் ஈடுபடுவோருக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக உறவினர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக அதே ஊரைச் சேர்ந்த ஒரு கும்பல் பிரவீன்குமாரை தீர்த்து கட்ட திட்டமிட்டதாக தெரிகிறது. அவர்கள்தான் வஞ்சகம் வைத்து கொலைபாதக செயலில் ஈடுபட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் ஓர் உயிர் அநியாயத்திற்கு பறிபோகியிருக்காது என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். டவுன் ஸ்டேஷனும் தாலுகா ஸ்டேஷனும் எங்க கண்ட்ரோலோட நீங்க என்னடா போனீங்க, எங்களுக்கு அப்பயே அந்த த்ரெட்டிங் கொலை மிரட்டல் அந்த ஆடியோவை அப்படியே ஸ்டேஷனுக்கும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ள இவனை இது 3வது தடவை, இந்த 3வது தடவை கொண்டுட்டாங்க. 2 தடவை கொலை முயற்சியில் தப்பிச்சுட்டேன். அந்த 2 தடவை நடக்கும் போதும் அவங்க ஊருக்கு இந்த எங்க சொந்தம் சுருத்தி எல்லாரும் தடுக்க போகும்போது அந்த லேடிஸ்களை அநாகரிகமான வார்த்தையில போனை பண்ணி ஓப்பனாகவே அவன் நம்பர்ல திட்டான். அதையும் ரெக்கார்டு பண்ணி அதையும் ஸ்டேஷனுக்கு கொடுத்தோம். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஸ்டேஷனுக்கு கட்டுப்பட்டுதான் போனோம். நாங்கள் அநாகரிகமாக எதையும் செய்ய நினைக்கல. செஞ்சிருந்தா கூட இன்னைக்கு எங்கள் உயிர் போயிருக்குமோ நினைக்கிறோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, தமிழ்நாட்டில் நாங்கள் ஆளுங்கட்சிக்கார அவன் எம்பிட்டுக்கோம். ஆளுங்கட்சிக்காரனுக்கே ஒரு நடக்கிற ஒரு அநியாயத்தை எடுத்து போலீஸுக்கு கட்டுப்பட்டு அரசாங்கம் கட்டுப்பட்டு அவங்க முறையில தான் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இவங்க சொல்றாங்க இந்த தடவை விடுங்க, உங்களுக்கு வேணாம் பாத்துக்கிறோம், வாபஸ் வாங்கன்னு கூட இவ்வளவு சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்க செஞ்சோம். 15 கம்ப்ளைண்ட் அதுல 7-8 தடவை ஊரோட போய் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தடவையும் போங்க. இதுல என்னண்டா போலீஸாரை நம்புனா இன்னைக்கு நாங்க இழந்து நிக்கிறோம். உயிரை இழந்துட்டான். கட்சியில இருக்க கட்சிக்காரனையே. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி பிரவீன்குமாரின் உறவினர்கள் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அதில் திமுக நிர்வாகியை கொலை செய்த 3 பேரையும் அதிரடியாக கைது செய்தனர். அவர்கள் சாமியார்பட்டியைச் சேர்ந்த விக்கி என்ற கருணாகரன், காலவாசல் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் மற்றும் திருப்பத்தூரைச் சேர்ந்த குரு என்பது தெரிய வந்தது. விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பிரவீன்குமாரும் முக்கிய குற்றவாளியான கருணாகரனும் சாமியார்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள். கடந்த 17ஆம் தேதி கருணாகரனின் தம்பி தனுஷ் ராஜா அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை தாக்கிய வழக்கில் கைதாகியுள்ளார். அதற்கு அந்த பெண்ணின் உறவினரான பிரவீன்குமார் தான் காரணம் என்று கருணாகரன் கருதி உள்ளார். இதனால் அவர் மீது கொண்ட ஆத்திரத்தில் தனது கூட்டாளிகளுடன் சென்று வெட்டி கொலை செய்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. கஞ்சா விற்பனைக்கு எதிராக புகார் அளித்த திமுக நிர்வாகி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய நிலையில் பெண் தொடர்பான வழக்கில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.